விரல் நுனியை அழுத்துவதனால உடல் முழுவதும் பலன் பெறுகிறது. இது சென்ற நிகழ்ச்சியில காமிச்சேன். இது ரெண்டும் கைகளை குறிக்கும்னு காமிச்சேன். கைகள்ல இது உள்ளங்கை, உள்ளங்கையில் முழு உடலும் இருக்கிறது. ஆகையினால இந்த விரல் நுனியை அழுத்தும் போது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறுகிறது. உடல் முழுவதும் நம்ம ட்ரீட் பண்ற அளவு நன்மை இந்த விரல் நுனியில பிரஸ் பண்றதுல இருக்கு. உள்ளங்கை முழுக்க பிரஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்த பகுதியை மட்டும் பண்ணா போறோம். அந்த மாதிரி 10 விரல்களிலையும் பண்ணணும். சோ முதல் நன்மை, விரல் நுனியை அழுத்துவதனால ஏற்படுகின்ற முதல் நன்மை, உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறுகிறது, உடல் முழுவதும் ஆக்டிவேட் ஆகுது. இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை, ஒவ்வொரு விரலிலும் நம்முடைய முழு உடல் இருக்கு. ஒவ்வொரு விரல் நுனியிலையும் ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு சின்ன மேடு இருக்கு. அந்த மேடு நமது மூக்கை குறிக்கும். அந்த மூக்குக்கு மேல கண்கள், அதற்கு கீழே வாய். மூக்கை சுற்றிதான் சைனஸ் சிற்றறைகள் இருக்கு. ஆகையினால விரல் நுனியை அழுத்திக் கொள்வதனால சைனஸ் பிரச்சனை தீருகிறது. வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் விரல் நுனியை மட்டும் அழுத்திக் கொள்வதனால நிறைய பேருக்கு சைனஸ் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேருக்கு தீர்ந்திருக்கு. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இரண்டாவது நன்மை, சைனஸ் பிரச்சனை தீருகிறது. இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மை, கண்ணு, மூக்குக்கு மேல கண்ணு இருக்குன்னு. அந்த விரல் நுனியை பிரஸ் பண்ணும்போது கண்ணனுடைய பிரதிபலிப்பு புள்ளிகள் அழுத்தப்படுகின்றன, ஆக்டிவேட் ஆகுது, தூண்டப்படுகின்றன. ஆகையினால கண்ணில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கண் சிவந்திருத்தல், கண்ணில் நீர் வடிதல், கேட்ராக்ட், குளுக்கோமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ட்ரைனஸ், வறட்சி, கண்களில் ஏற்படுகின்ற வறட்சி எல்லாமே சரியானது கண்களுடைய பிரதிபலிப்பு புள்ளிகளில் நாம் அழுத்தம் கொடுப்பதனால. இது மூன்றாவது நன்மை. நான்காவது நன்மை, மூக்கு. மூக்கு பகுதியை சேர்த்து பிரஸ் பண்றோம். இதை முழுவதும் பிரஸ் பண்ணும்போது கண்ணினுடைய பகுதி பிரஸ் ஆறுது, மூக்கினுடைய பகுதி பிரஸ் ஆறுது. மூக்கினுடைய பகுதி பிரஸ் ஆகும்போது மூக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள், மூக்கு அடைப்பு சில பேருக்கு இருக்கலாம், அல்லது மூக்கிலிருந்து தண்ணீர் வர்றது சில பேருக்கு இருக்கலாம். இவைகள் எல்லாம் நன்றாக சரியாகின்றன. மூக்கு அடைப்பு, மூக்கிலிருந்து நீர் வருதல், கோல்டு, சில பேருக்கு அந்த மூக்கிலேயே அந்த எலும்புகள் சற்று கோணலாக இருக்கும், செப்டல் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த இதுவாக இருந்தாலும் மூக்கினுடைய பகுதி ஆக்டிவேட் ஆகும்போது மூக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் தீருகிறது. இது நான்காவது நன்மை. ஐந்தாவது நன்மை, வாய். இந்த பகுதியில மொத்தமே இருக்கு. கண்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. வாயில நாக்கு, நாக்கினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது பல்லினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், திடீர்னு பேச வராத போயிடும். சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க, திடீர்னு குரல் கம்மியாயிடும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விரல் நுனியை பிரஸ் பண்றதுனால சரியாகிறது. இது ஐந்தாவது நன்மை. ஆறாவது நன்மை என்ன சொன்னேன்? கன்னம் பகுதி, 2 கன்னத்தினுடைய பகுதிகளும் பிரஸ் ஆகுது. கன்னத்தில் ஏற்படுகின்றது இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா என்ற நரம்பு வியாதி. நரம்பு பாதிக்கப்படுகிறது, வாய் கோணுகிறது. அந்த பிரச்சனைகள், அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா இந்த அழுத்தம் கொடுப்பதனால குறைகிறது. 6 நன்மைகள். 7வது நன்மை என்ன? இப்படியும் பிரஸ் பண்ணணும், இப்படியும் பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இருக்கு, சைட்ல காது இருக்கு. இந்த பகுதியை பிரஸ் பண்றதுனால காதில ஏற்படுகின்ற நன்மைகள் எல்லாம் மிகவும் அதிகம். காதுல காது கேளாமை, காதுல சத்தம் வரும், சில பேருக்கு ஏதாவது ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் வரும், அந்த சத்தம் எல்லாம் நன்றாக குறையும். காதுல வலி ஏற்படுறது, காதுல சீழ். இன்னொன்று என்ன சொன்னேன்? ஃப்ளைட் டேக் ஆஃப் போதும் லேண்டிங் போதும் சில பேருக்கு காதுல பிரச்சனை வரும், காது வலிக்கும். அவர்கள் இந்த பகுதியில பிரஷர் கொடுக்கணும். எல்லா விரல்களிலையும் 10 விரல்களிலையும் ஒவ்வொரு விரலாக
லேண்டிங் போது டேக் ஆஃப் போது ரெண்டு சமயத்திலையும் பிரஸ் ரிலீஸ் இப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது காதனுடைய பிரதிபலிப்புகள் அழுத்தப்படுகின்றன. ஆகையினால அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. முக்கியமாக சிறு குழந்தைகள் கத்துவாங்க. லேண்டிங் போதும் டேக் ஆஃப் போதும் என்னன்னு தெரியாத கத்துவாங்க, காது வலிக்கிறதுன்னு கத்துவாங்க. அவர்களுக்கு இதை செய்யலாம். இதை செய்யும் போது இந்த காதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்றன. 7 நன்மைகளாச்சு.